திருவள்ளூர் திருநின்றவூர் தேசிய நெடுஞ்சாலை பணியால் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை இல்லாத சூழ்நிலை. 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவலம். கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் போராட்டம். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் திருவள்ளூரில் இருந்து ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா வரை அமைக்கப்பட்டு போக்குவரத்து பயன்பாட்டில் உள்ளது. திருவள்ளூர் ICMR அருகிலிருந்து திருநின்றவூர் வரை மீதமுள்ள பணி கடந்த 2022இல் ரூபாய் 364 கோடி மதிப்பில் துவங்கியது. இதற்காக திருவள்ளூர் ICMR அருகிலிருந்து பெரும்பாக்கம் ஏரி, காக்கலூர், தண்ணீர்குளம் கடந்து செவ்வாய்ப்பேட்டை, வேப்பம்பட்டு வழியாக திருநின்றவூர் வரை பணி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் 17.5 கிலோமீட்டர் தூரம் அமையவுள்ள இச்சாலையில் 7 இடங்களில் மேம்பாலம் மற்றும் 17 இடங்களில் சிறுபாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2500 குடும்பத்தை சார்ந்தவர்கள் செவ்வாய்ப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பெரிய காலனி, சின்ன காலனி, வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, சிறுகடல் போன்ற 10ற்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்தவர்களில் யாரேனும் ஒருவர் உயிரிழந்தால் அவர்களது உடல்களை கொண்டு செல்லும் பாதை இந்த தேசிய சாலையால் அடைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து செவ்வாய்ப்பேட்டை ஊராட்சி மற்றும் சிறுகடல் ஊராட்சியை சார்ந்த பொதுமக்கள் மாவட்ட கலெக்டர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை மனுவை அளித்தனர். அதில் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், இல்லையென்றால் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை இருப்பதாகவும், எனவே சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் கோரிக்கைகள் எதையும் பரிசீலிக்காமல் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதால் செவ்வாய்ப்பேட்டை கிராம மக்கள் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை ஏற்படுத்தி தர வேண்டும். பள்ளிக்கு செல்பவர்கள், கல்லூரிக்கு செல்பவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக வேண்டி இருப்பதால் பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று, இல்லையேல் தொடர் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். பேட்டி அன்பு, செவ்வாய்ப்பேட்டை. இந்த சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா FCI காலனி, செவ்வாய்ப்பேட்டை, புதிய காலனி, பழைய காலனி, FCI காலனி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், கங்கா நகர், கஸ்டமேடு, பல நகர்கள்லாம் இந்த சுடுகாட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சுடுகாடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா சிறுகடல் கிராமம், சிறுகடல் ஊர் தெரு, வேதாவே நகர், கோகுலகிருஷ்ண நகர், பிரியமா நகர், கொட்டாமேடு, பல நகர்லாம் அந்த சுடுகாட்டுக்கு வருவாங்க. இந்த 2 சுடுகாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரியமாக நாங்கள் பல ஆண்டு காலமாக இந்த இடத்துல நாங்கள் வசித்துருக்கிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஹைவேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வழி கிடையாது அப்படின்றாங்க. நாங்களும் மேலதிகாரிகளும் பார்த்துட்டோம். மேலதிகாரி பார்க்கும்போது நான் சொன்னாங்க பண்ணுறேன்னு தான் சொன்னாங்கண்டி, நாங்கள் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்னு தெரில. ஆனால் பொதுமக்கள்லாம் வந்து எல்லாமே பண்ணுறாங்க, சுடுகாடு வாழறது தான் நம்மளுக்கு வழி இல்லாத இந்த நாளாக சாவறதுக்காக வழி வேணுமே அப்படின்னு பொதுமக்களுடைய கோரிக்கை வைக்கிறாங்க. வந்து தலைவர்ன்ற முறையில் வந்து வாழ்றதுக்கு தான் எங்களுக்கு வழி இல்லாதுக்குது, இந்த சாவறதுக்காக எங்களுக்கு வழி வேணும், நாங்கள் தூக்கி போகிறதுக்கு கூட வழி இல்லாத கிடைக்குது அப்படின்ட்டு பொதுமக்கள் ஒரே கோஷமாக இருக்குது. ஒரு வாரமாக இதே பிரச்சனை ஓடின்னு இருக்குது. அதனால் ஒரு நல்ல முடிவு தீர்வு காணும் வரை கண்டிப்பாக இந்த போராட்டம் தொடரும். ஆனால் இப்போ பைபாஸ் சாலையில் குறுக்க வழி விடலையா, இல்லை இந்த ரோடு என்ன குறுக்கு வழி இருந்த வழி அப்படியே விட்டால் போதும். இல்லை என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஸ்ட்ரைட்டாக வழியே கிடையாது உங்களுக்கு. இங்கேருந்து நீ சுற்றிட்டு போய்ட்டு ஒரு 3 கிலோமீட்டர் நீ சுற்றிட்டு போயிட்டு வரணும். அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கம் 5 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. இப்போ போகிறதுக்கு 2 கிலோமீட்டர், வரதுக்கு 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் வந்து ஒரு பணத்தை சுமத்துக்கு 5 கிலோமீட்டர் நான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது வேண்டான்றதுக்காகத்தான் நாங்கள் வந்து முறைப்படி கலெக்டருக்கு மனு கொடுத்தாச்சு. முறைப்படி அதேமாதிரி பார்த்தோம்னாக்கா MLAவுக்கும் மனு கொடுத்தாச்சு. அதேமாதிரி NHக்கும் போய் மனு கொடுத்தாச்சு. தலைமைச் செயலகத்துலேயும் மனு கொடுத்துட்டாங்க. எங்கெங்கெல்லாம் மனு கொடுக்குமோ எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தாச்சு. இப்போ இந்த வேலைகள் நடைபெறுமா இல்லை தடைபெறுமா, எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குமா இல்லை எங்களை மறைந்த பிறகு எங்கள் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சா, இது நீங்கள் தான் ஒரு முடிவு சொல்லலாம். நீங்கள் தான் வந்து ஒருத்தர் ஒரு ஊரை உருவாக்குறது யார்கிட்ட இருந்தாங்க, மீடியா கடை மட்டும் தான் இருக்குது, என்கிட்ட கிடையாது. நீங்கள் தான் இதை வந்து இது சம்மந்தப்பட்ட அதிகாரத்தில் எடுத்து சொல்லணும். பள்ளி கல்லூரி ஆமாம், ஏன்னாக்கா இது பார்த்தா பக்கத்தில் பாலிடெக்னிக்கெலாம் இருக்குது, இதுதான் வழி, படிக்கிறதுக்கு இதான் வழி, கோயிலுக்குள்ள போகிறதுக்கு இதான் வழி, இந்த வழி தாண்டி தான் போகிறாங்க, இந்த வழி தாண்டி தான் வராங்க. அதே மாதிரிலாம் கடைசி நேரத்தில் சாகுன்ற நேரத்தில் செத்தா கூட தூக்கின்னு போகிறதுக்கு இந்த வழி தான் பாரம்பரியமாக. அதனால் தயவு கூர்ந்து எங்களுக்கு வழி வேண்டும்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து நாங்கள் முறையிடுறோம். நீங்கள் வந்து தகுந்த அதிகாரத்தில் சொல்லணும். சரியா? அனைவருக்கும் வணக்கம். நம் செவ்வாய்ப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் டெய்சி ராணி அன்பு. வந்து 100 ஆண்டு காலமாக இந்த வழியை நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பார்த்திங்களனாக்கா சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரையும் இந்த வழியில் தான் போவாங்க. இப்போ திடீர்னு மறிச்சிட்டாக்கா இந்த வழியில் நாங்கள் தூக்கின்னு கொண்டுன்னு இருந்தோம். இப்போ வந்து அந்த வழியே இல்லை
நார்மல் வழிக்கு தான் போகணும், இந்த ஐவிஎஸ் ரோட்டில் தான் போகணும், 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி வரணும் அப்படின்றாங்க. அது வந்து சாத்தியம் கிடையாது எங்களுக்கு. இப்போ வந்து அந்த போகிற சொல்ல ஒரு துக்கத்தோடு போகிறாங்க. அவங்க எந்த நிலைமையில் போவாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது. ஐவிஎஸ் ரோடில் பஸ்ஸு வருது, எவ்வளோ வண்டி நிற்காத போகுது. திரும்ப ஏதாவது ஆக்சிடென்ட்னாக்கா அது அந்த குடும்பத்துக்கு தான் இழப்பு. அது வந்து பஞ்சாயத்து சார்பாக நாங்களும் நிறைய இடத்துல போயிட்டு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அது வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இருந்தாலும் மக்களுடைய கோரிக்கை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா மக்கள் வந்து போராட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அவங்களுடைய கோரிக்கை நாங்கள் எடுத்து செய்கிறோம். இப்போ செய்யாது இல்லை. அவங்களுடைய கோரிக்கை வந்து நாங்கள் இப்போ 3 மாதமாக நாங்கள் அயராத பாடுபட்டு நாங்கள் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறோம். என்னாக்கா நாங்கள் எங்களுடைய உழைப்பு வந்து உங்களுக்கு தெரியும், ப்ரெஸ் மீடியாங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். வந்து இதனுடைய போராட்டத்தை வந்து நீங்கள் வந்து மேலிடத்துக்கும் சரி, எந்தெந்த இடத்துக்கு சொல்லணுமோ அந்த இடத்துக்கு சொல்லி இதை வந்து ஸ்டாப் பண்ணி, இல்லை புது வழி எங்களுக்கு இதே வழியை வந்து இருக்கிற வழியை எங்களுக்கு வந்து சீர்படுத்தி தரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன இடமா அது? எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க இதனால் வந்து 2500 பேர், 550 குடும்பம், 2550 குடும்பம் வந்து பாதிக்குது. யார் எந்த அதிகாரிகளை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துருக்குறோம் அதிகாரிங்களாம் பார்த்துருக்குறோம். ஒரு கட்டத்தில் வழி விடாத பட்சத்தில் என்ன நடவடிக்கை இருக்கும் உங்களுடைய? கண்டிப்பாக மறியல் போராட்டம் மக்களுடைய இது வந்து அவங்களுடைய ஆதங்கம் உக்கிரமா இருக்கும். வந்து நாங்கள் வந்து சொல்றதுக்கு இது இல்லை, சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அமைதி வழியாவே நாங்கள் போராட்டம் நடத்துவோம். என்ஹெச் ரோடு போடுறாங்க. காலங்காலமாக மயான பூமிக்கு செல்லும் வழியாக வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். இந்த பாதையில் வந்து ஐடி போகிறாங்க, வழிபாட்டு தலங்கள், அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழி மற்றும் பள்ளி, கல்லூரி, ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வழி தான் நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். ஆனால் இப்போ புதுசாக வந்து 205 ரோடு போடுறத வந்து அந்த ரோடையே ஃபுல்லாக பிளாக் பண்ணி எங்களுக்கு இப்போ போக்குவரத்துக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் 5 கிலோமீட்டர் வரைய சுற்றி வரணும்னு சொல்லி எங்களுக்கு இப்போ பாதையை போடுறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், அந்த என்ஹெச் ஆஃபீஸர்களுக்கும் வந்து மனு அளிச்சிருக்கோம். அதை வந்து பரிசீலனை செய்கிறேன்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்க. இது பரிசீலனை பண்ணலைன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.